ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம டுடே இஸ் ஏ குட் டே சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கொஷின் பேப்பர் வந்து நிறைய பேர் வந்து அப்லோட் பண்ணுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. ஒவ்வொரு கொஷின் பேப்பர் மென்ஷன் பண்ணி சொல்கிறீங்க. பட் ஆல்ரெடி வந்து எல்லாமே ட்ரிச்சியன் சென்னைக்கான பிரவேஷிகா அதனுடைய ஈஸி லாங்குவேஜ், அப்புறம் விஷாரத் பூர்வாத், விஷாரத் உத்ராத், பிரவீன் பூர்வாத், பிரவீன் உத்ராத்னு எல்லாமே வந்து ட்ரிச்சியன் சென்னை ரெண்டுமே வந்து தனித்தனியாக நேம் போட்டே அப்லோட் பண்ணியிருக்கேன். சரியா? ஒவ்வொரு கொஷின் பேப்பர் 1, பேப்பர் 2, பேப்பர் 3 அப்படின்னு சொல்லி என் கைக்கு கொஷின் பேப்பர் வந்தது உடனே நான் அப்லோட் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ தயவுசெய்து சபா எக்ஸாம்ஸ் கொஷின் பேப்பர் அப்படின்னு இருக்கும். அதுலேயே இப்போ இருக்கக்கூடிய இந்த 2025க்கான கொஷின் பேப்பர்ஸ், இது போக ப்ரீவியஸ் ஆகஸ்ட், அதுக்கு முன்னாடி ஃபெப்ரவரி அப்படின்னு சொல்லி எல்லா ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர்ஸும் அதில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? அது போக ஜென்ரலான முக்கியமான நிறைய விஷயங்களும் அதில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ தயவுசெய்து பர்டிகுலராக கேட்டுக்கிட்டே இருக்காதீங்க. நான் வந்து சரி ஓகேன்னு ஒவ்வொருத்தங்களுக்கு ரிப்ளை பண்ணிகிட்டே இருந்தேன். நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, அந்த கொஷின் பேப்பர் போடுங்க, இது போடுங்க, அது போடுங்கன்னு. பட் நான் எல்லாமே அப்லோட் பண்ணியாச்சு. இப்போ மார்னிங் வரைக்கும் 11:30 வரைக்கும் எல்லாமே வந்து அப்லோட் பண்ணியாச்சு. ஸோ தட் அது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா ஞாபகமாக லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் எல்லாருக்கும் எக்ஸாம் எப்படி இருந்துச்சுன்னு ப்ளீஸ் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. ஏன்னா லாஸ்ட் டைமே வந்து நிறைய பேர் வந்து ரொம்ப டஃப்பாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா? ஸோ இந்த தடவை எக்ஸாம் கொஷின் பேப்பர் எப்படி இருந்தது? ஈஸியாக இருந்ததா? நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவீங்களா? எல்லாருமே ப்ரிப்பேர் பண்ண மாதிரியே கொஷின் பேப்பர்ஸ் வந்துச்சா? அதனுடைய ஆன்சர் எல்லாம் எல்லாருமே கரெக்டாக அட்டன் பண்ணிங்களா? அப்படின்றத தயவுசெய்து கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்பவும் போலவே லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். எக்ஸாம் முடிஞ்சாச்சு உடனே ஓகே இனி அப்புறமா பார்த்துக்கலாம், ஒரு 2-3 மாதம் கழிச்சு அடுத்த எக்ஸாமுக்கு படிக்கலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. இப்போ சப்போஸ் விஷாரத் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா உத்ராதுக்கு, அப்புறம் பிரவீன் முடிச்சிருக்கீங்கன்னா பிரவீன் உத்ராதுக்குன்னு அடுத்தடுத்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு 1 or 2 days மட்டும் பிரேக் எடுத்துக்கோங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க. எந்த மாதிரி? பிகாஸ் நமக்கு எல்லாருக்குமே தெரியும், ஹையர் அப்படின்னாலே ரொம்ப நிறைய போர்ஷன்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ நம்ம எல்லாமே கம்ப்ளீட் பண்ணணும், எல்லாமே புரிஞ்சு படிக்கணும் தெளிவாக அப்படின்னா இப்போ இருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணணும். 1 hour அட்லீஸ்ட் ஒரு 1 week மேக்ஸிமம். அதுக்கப்புறம் வந்து தயவுசெய்து நல்லா படிக்க ஆரம்பிச்சுக்கோங்க. இப்போவே சொல்கிறேன், எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். இருக்கிற டைமை நல்லா யூஸ் பண்ணி இப்போ இருந்தே ஸ்டார்ட் பண்ணி நல்லா படிங்க. ஓகே, நான் சொன்ன விஷயங்களை வந்து கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. எல்லாருக்கும் எந்த மாதிரி எக்ஸாம்ஸ் இருந்தது அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிறேன் முக்கியமாக. ஓகேவா?